நம்ம எப்பயுமே ஆக்ரேடர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இறக்கி விடுவோம். ஆனால் அந்த டைம் இல்லாதனால விசார்டை தான் இறக்கி விடுவோம். விச்சா அருமையான ஆளை இறக்கி விட்டுருவோம். ஒரு அடி இங்கே இதில் இங்கே ஒரு பேட்ச் இறக்கி விட்டு இந்த பேர் நான் வைக்கிறியா இங்கே இறக்கி விட்டா போதும். எவ்வளோ நோக்கியா வருவாங்க. ஐயோ தெரியாமல் ஸ்கெலிட்டன் ஒரே அடி தான் அடிப்பா. சூப்பர், அதுக்குள்ளே அடிச்சிட்டேங்க. வந்து இவனை எப்படி அடிக்கிறது விசாட் வரணும். ஒருத்தருக்கு டைம் ஆகும். கரெக்டாக இறக்கி விட்றோம் போட்டாங்க. சரி இறக்கி விட்டதுனால தான். ஓகே அது காட்டிங்க காப்ளின் பேரல் இறக்கி விடுவோம். காப்ளின் ஓடுங்க விசாடா சூப்பர். இது வந்து இன்ஃபர்னோ டவர். விசாட் விடே விடே நீ கரெக்டாக இருக்கட்டா நான் ஸ்கெலிட்டன் மேற்கிடுவேன். இங்கே என்ன பண்ணுறது நீங்கள் பேட்ச் அடிக்கணும். இங்கே வந்து காப்ளின் வந்து தூக்கி போட்டால் போதும். இப்போன்னு பார்த்து விசாட் இல்லைப்பா. இன்னும் ஒரு அடி அடைச்சா ஒரு அடியே சின்ன விசாட் எனக்கு அடிக்க விடுவோம். பேக்கப்ஸு அடி எங்கே அடிக்கிறேன். இங்கே வந்து ஆக்ரேடர்ஸ் அடிக்கிறோம். ரெண்டா பக்கம் வந்து தாக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் காப்ளின் வந்து இருக்குது. இப்போ இன்னும் அடி செட்டாகும். நல்லா சாவடிக்க முடியாது. இது வந்து விசாடே தான் இறங்கணும். ஆனால் தப்பான இறங்காது. அதனால இங்கே வந்து இன்ஃபர்னோ டவர் வைக்கிறேன். பெக்கா வைக்கிறதுக்கு ஸ்கெலிட்டன் ஒரு குரூப் இறக்கணும். இப்போ நம்ம டிஃபென்ஸ் பண்ண மட்டும் போதும். அட்டாக் பண்ண தேவையில்ல. பேட்ச் இறக்கிறோம். தப்பான பேட்ச் தப்பாக இறக்கி விட்டோம். இப்போ இருந்தாலும் நாம தான் இன்னும் இப்போ ஒரு நாம ஜெயிச்சு